என்னுடைய பேரான அன்னராசா, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கடற்தொழிலாளர்கள், பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள், இலங்கை அரசாங்கத்துக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைய உலக மீனவர் தினத்திலே நாங்கள் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றவர் வடக்கு மாகாணத்திலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் மேற்கொண்ட பல போராட்டங்களிலே மீனவர்களோடு கடற்றொழில் மக்களோடு சென்று அந்த பிரச்சனைகளை நன்கறிந்தவர். எங்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான தீர்வு எட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலிலே கடற்றொழில் அமைச்சரிட்ட கேட்பது, இந்த வடக்கு மாகாணத்திலே இந்திய இழுவைப்படகுகளினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத்தர வேண்டும். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமான வலை உபகரணங்களை எமது கடலிலே உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளினால் இந்திய மீனவர்கள் வந்து அழித்து சென்றிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த அழிவுகளுக்கு ஏற்ற நஷ்ட ஈட்டை முதலிலே எங்களுடைய மீனவர்களுக்கு பெற்றுத்தந்து எங்களை தொழிலிலே ஈடுபடுவதற்குரிய முயற்சியை புதிய கடற்றொழில் அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை இன்றைய உலக மீனவர் தினத்திலே கடற்றொழில் அமைச்சுக்கு முன்வைக்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்கின்றது என்று பாராளுமன்றத்தை சுத்தம் செய்து இன்று உலக மீனவர் தினமான இன்றைய தினம் அந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரையும் புதிய பாராளுமன்றமும் சம்பிரதாயபூர்வமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான அனுமதியற்ற சட்டவிரோத கடலட்டை பண்ணையையும் அகற்றி எங்களுடைய வடக்கு கடலையும் சுத்தம் செய்து தருவாரா அனுரகுமார திசாநாயக்கவும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதியும் என்ற கேள்வியை இன்றைய உலக மீனவர் தினத்திலே ஜனாதிபதிக்கு வைக்கின்றோம். ஏனென்று கேட்டால் அந்த பகுதியிலே சிறு மீனவர்கள், பாரம்பரிய மீனவர்கள் சொல்லன்னா துயரங்களுக்காக அனுமதி இல்லாத கடலட்டை பண்ணைகளை அகற்றி அந்த மீன் உற்பத்தியையும் கடல் வளத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக மீனவர் தினத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை வைப்பதோடு, இன்றைய உலக மீனவர் தினத்திலே இலங்கை அரசாங்கத்தினாலும் இந்திய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினாலும் வஞ்சிக்கப்படுகின்ற வடக்கு மாகாணம் அனலதீவு கடற்றொழிலாளர்களுடைய நிலைமை தொடர்பாக மனிதாபிமானம் பற்றியும் உலகத்துக்கு நியாயத்தை கற்பிக்கின்ற இந்தியா, இலங்கை நாடுகள் அனலதீவை சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் 6ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவிலே கைது செய்யப்பட்டு இன்று புழல் சிறை மற்றும் திருச்சி சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2 மீனவர்களுக்கும் எந்தவித மனிதாபிமான செயல்பாடும் இல்லையா என்றதை கேட்கின்றோம். ஏனென்று கேட்டால் இன்று வரைக்கும் அந்த மீனவர்களை குடும்பத்தோடு தொலைபேசி ஊடாக கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க தமிழ்நாட்டு அரசாங்கமும் எண்ணவில்லை, இந்திய மத்திய அரசாங்கமும் எண்ணவில்லை. இலங்கைக்கான இந்தியாவிலே சென்னையிலே இருக்கின்ற இலங்கை தூதரகம் முயற்சிக்கவில்லை. இன்று 6 மாதமாக குடும்பத்தோடு தொடர்பின்றி ஒரு உரையாடல் கூட செய்து தர முடியாமல் தமிழ்நாட்டிலே இருந்து தொப்புள் கொடி உறவு என்று பேசுகின்ற தமிழ்நாட்டு ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கமும் சரி, பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கமும் சரி, ஏன் இந்த வடக்கு கடற்றொழிலாளர்களை இப்படி வஞ்சிக்கின்றார்கள்? இந்த கடலிலே இருந்து வெறும் 18-20 கடல் மைல் தொலைவில் அங்கால இருக்கின்ற எங்களுடைய மீனவர்களோடு ஒரு தொலைபேசி உரையாடலுக்கு இன்று வரைக்கும் 5 மாதங்களுக்கு மேலாக குடும்பத்தோடு செய்து கொடுக்க தெரியாத இந்திய இலங்கை அரசுகள் என்பதை எங்களுக்கு இந்த மீனவ தினத்திலே நாங்கள் கவலை கொள்கின்றோம். அதே போன்றுதான் வடக்கு மாகாணத்திலே புதிதாக பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்
நீங்கள் இந்த பாராளுமன்ற காலத்திலே இந்திய மீனவர்களினால் இலங்கையிலே வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி எங்களுக்குரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத் தருவதற்கு இந்த உலக மீனவர் தினத்திலே நாங்கள் புதிதாக வடக்கு மாகாணத்திலே தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சுயேட்சை குழு 17 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இந்திய மீனவர்களுடைய பாதிப்பினால் வடக்கு கடற்தொழிலாளர் சமூகம் எதிர்கொண்டதை நீங்கள் வாயுறந்து வெளிப்படையாக கூற வேண்டும். இல்லையேல் நீங்களும் இன்னும் ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்தால் வடக்கிலே ஒரு அறகலை போராட்டம் போராட்டம் கடலை அழிக்கின்ற இந்திய மீனவர்களுக்கு எதிராகவும் அதற்கு துணை போவார்களா இலங்கை வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற நிலையிலே அவர்களுக்கு எதிரான அறகலையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக கடந்த காலத்திலும் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் வாய் துறக்கவில்லை. ஆனால் மாற்றம் என்று புதிதாக வந்தவர்களும் வாய் துறக்காமல் மௌனமாக செல்ல கடற்றொழில் சமூகம் ஒருபோதும் அனுமதிக்க போவதும் இல்லை என்ற செய்தியை இன்று சர்வதேச மீனவர் தினத்திலே நாங்கள் இந்த வடகிழக்கு மாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் கடற்றொழில் சமூகம் சார்பான தயவான வேண்டுகோளை இன்று உலக மீனவர் தினத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்றுதான் உலகத்திலே தடை செய்யப்பட்ட இழுவை மடை படகுகளை ஒருபோதும் இலங்கை கடலிலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை நிறுத்துற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் வீறு கொண்டு எழும் என்ற செய்தியை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் சொல்கின்றோம். எங்களுடைய மீனவரை மனிதாபிமானமற்று நடத்துகின்ற தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்கின்றோம். இனி வரும் காலங்களில் இந்திய மீனவர்கள் இலங்கையிலே கைது செய்யப்படும் போது மீனவர் தரப்பாக நாங்களும் சட்டத்தரணியை வைத்து எங்களுக்குரிய நஷ்ட ஈட்டை அந்த நீதிமன்றங்களிலே நாங்கள் கேட்பதற்கு தயாராகிவிட்டோம். ஏனென்று கேட்டால் 6 மாதமாக மனிதாபிமானம் இல்லாமல் நடத்துகின்ற இந்திய அரசும் தமிழ்நாட்டு அரசும் சென்னையிலே இருக்கிற இந்திய தூதரகமும் எங்களை கவனிப்பாரற்று விட்டிருக்கின்றது. இது கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்ற ஒரு விஷயம். இந்த மீனவர் தினத்திலே நாங்கள் உறுதி போல்கின்றோம், எங்களுக்கு எதிராக எந்த அநீதி வந்தாலும் எதிர்காலத்திலே அறகலை போன்று வீறு கொண்டு எழுவோம் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கடலோரத்தை எல்லாம் கண்காணித்து சென்றுகின்றார். குறிப்பாக கடலட்டை பண்ணைகள் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களுடைய காலத்தில் விஸ்தீரணப்படுத்தப்பட்டிருந்தது. மறைமுகமாக சீனாவினுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இதனுடைய வருகை தொடர்பாக இதனுடைய கருத்து பாராது. எங்களை பொறுத்தளவே இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவாக இந்தியாவோடு ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வடக்கு கடற்றொழில் சமூகம் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் அந்த நிலையை இந்திய அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழில் சமூகம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்கள வளத்தை இந்திய மீனவர்கள் அளிக்கின்ற போது இந்திய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது. இந்த நிலை தொடருமானால் நாங்கள் சீன நாட்டிலே சென்று எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உதவிகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வடக்கு கடற்றொழில் சமூகத்தை இந்திய அரசாங்கமே தள்ள எத்தனிக்கின்றது என்ற செய்திதான் இந்த சீன தூதரின் வருகைக்கு பின்பு கடற்றொழில் சமூகம் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த சிந்தனை சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று கேட்டால் இந்திய அரசாங்கம் வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு சிறு சிறு உதவிகளை மட்டும் வழங்குகின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடல் வளத்தையும் பல பில்லியன் ரூபாய் அள்ளி செல்லுகின்றது. நெடுக தமிழருடைய பிரச்சனையிலே எப்படி இந்திய அரசாங்கம் எங்களுடைய உரிமை பிரச்சனையை தீர்க்காமல் அரசாங்கம் என்ற நிலையில் கையாளுதோ அந்த நிலை ஏமாற்றுவது போன்று மீனவ சமூகத்தை இந்திய அரசாங்கம் ஏமாற்ற நினைத்தால் நாங்கள் சீன அரசாங்கத்தின் உதவியை நாடுவதற்கு இந்திய அரசாங்கமே வழி செய்து விடுகிறதாகத்தான் இந்த சீன தூதுவரின் வருகை இருக்கும் என்பது எங்களுடைய நிலப்பாடாக இருக்கிறது.